யார் உண்மையான தலைவர்கள், யார் போலி தலைவர்கள், யாருக்கு அரசியலிலே ஆண்மை இருக்கிறது, யாருக்கு அரசியலிலே ஆண்மை இல்லை, யாரெல்லாம் வாய் சொல் வீரர்கள் என்பதை இந்த தேர்தல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. தொடரடிங்க மாதிரி, கைலாவாதவங்க மாதிரி பயந்து போய் கோழைத்தனமா அரசியலிலே ஆண்மை இல்லாமல் ஓடி ஒளியக்கூடாது. இப்ப நடக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் கூட வாங்காது. திமுகவை நாங்க வீழ்த்துவோம், திமுக வீழ்த்துவோம், குடும்ப ஆட்சி நடக்குது, நாங்க என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொள்ளையடிக்கிறாங்கன்னு பொய்யா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே யார் என்று கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசுறது பூரா போய் தான். திமுக நாங்க வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, எல்லாம் எதிர்கட்சியில ஒன்னா சேர்றது அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க, கோமாளி ஒருத்தங்கிறானே ஒரு நடிகர் ஒருத்தன் தனி பிளைட்ல திரிஷா கூட குடும்பம் நடத்தினுக்கிறானே அந்த தமிழக வெட்டு கழக தலைவர், என்ன யாரு இருக்கிறாங்க, எல்லாம் இந்த இடைத்தேர்தல மட்டும் ஒன்னு சேரலாம். திமுக வீழ்த்தில எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து யூகத்தை வைக்கிறது நானே சொல்லித்தரேன். நீங்க யாரும் ஒன்னு சேரவும் மாட்டீங்க. யாருக்கு யாரு எப்பப்ப எவனை கவுக்குறதுன்னு உங்களுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்புறமா எங்க நீங்க திமுக எதிர்க்கிறது? எனவே எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடி போயிட்டார். முதலமைச்சர் தலைவர் தளபதி திமுகவின் அமைச்சர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசுறது ஞாபகம் இருக்குதா? நீங்க எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா களத்திற்கு வாங்க, எல்லாம் வெளியே வாங்க, ஏன் ஒளிஞ்சு நிக்கிறீங்க? வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வாங்க களத்துக்கு, என் முன்னால வந்து நில்லுங்கன்னு வீர ஆவேசமா பேசுனீங்க எடப்பாடி பழனிசாமி. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நீங்க மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நீங்க வேஷ்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, நீங்க உண்மையிலே ஆம்பளையா இருந்தா, அரசியலிலே உங்களுக்கு ஆண்மை இருந்தால், மீண்டும் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் சொன்னதே உங்களுக்கு திரும்பி சொல்லுகிறேன். நீங்கள் மீச வைத்த ஆம்பளையாக இருந்தால், வேட்டி கட்டி ஆம்பளையாக இருந்தால், அரசியலிலே ஒரு ஆண்மை உள்ள தலைவனாக இருந்தால், இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவித்துட்டு களத்திற்கு வர தயாரா? வர மாட்டார். ஏன்னா நான் சொன்னது இதுல எதுவுமே அவர் கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நீ அதிமுக நம்பிக்கிற, அவன் உன்ன நம்ப மாட்டான், ரெண்டு பேருக்குள்ள சண்டை. என்ன உங்க பிரச்சனை தெரியல, சக்காலச்சி தகராறாகுது, எவன் ஏ டீம் எவன் பி டீம் தெரியல. சோ பிஜேபி இன்னைக்கு பயந்து திமுக தலைவர் தளபதியை பார்த்து, முக்கியமா மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் நாளைய தமிழக விடுதலை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து பயந்து ஓடியாச்சு. அதிமுக ஓடிட்ட, பாஜக ஓடிட்ட, வேற என்ன அரசியல் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க அங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஈரோடுல கிடையாது. அந்த அம்மா பிரேமலதா நான் நிக்கிறேன்னு அந்த அம்மா எடப்பாடி கூப்பிட்டார், வாமா இங்க. எங்களுக்கே செல்ஃப் எடுக்கல. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எங்க அம்மா ஜெயலலிதா வழிநடத்தின கட்சி, இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம். அங்க திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியாதுங்க. நாங்களே முடியாம பணநாயகம், அதிகார பலம் இருக்கும், தேர்தல் நியாயமா நடக்காதுன்னு ஏதோ நொண்டி சாக்கு சென்று ஓடி வந்துட்டோம். உனக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில தேமுதிக 1000 ஓட்டு கூட இருக்காது. 1000 ஓட்டு கூட இருக்காது. நீ இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கிற. இப்ப நீ அங்க போய் வேட்பாளர் நின்னா நான் உன்னை ஆதரிக்கணும், பிரச்சாரத்துக்கு வரணும். நானே என் வேட்பாளரை போடலன்னா உனக்கு நான் பிரச்சாரத்துக்கு வர முடியுமா? இல்ல நீ தாங்க டெபாசிட் இல்ல, நோட்டா கீழே போயிடுவேன், எங்க மானத்தை வாங்காத, அதனால நிக்காத. அப்படி நிக்கிறதா அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே போய் நில்லு, எங்க ஆதரவு இல்லன்னு அந்த மாவன அங்க நிக்கலன்ட்டாங்க. சோ அங்க களத்துல எதிரிகளே இல்ல. திமுகவின் வேட்பாளர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் சந்திரசேகர் கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் அன்ன போஸ்ட் மாதிரி அந்த இவன் ஒருத்தன் வருவான், அந்த புறம்போ கொத்தனா பாருங்க என்ன சொல்றது, அந்த புறம்போ கொத்த அந்த கண்டவனுக்கு பிறந்தவன் செருப்பத்துன்னு மடக்கி அடிக்கணும். சந்துக்குள்ளயும் பொந்துக்குள்ளயும் பங்களாக்குள்ளயும் தனி பிளைட்லயும் கேராவேன்லயும் பொம்பளையும் கூட ட்ரக்ஸ போட்டு சரக்க போட்டு அரசியல் பண்ற விஜய், அவன் திமுக விமர்சனம் பண்றான். நாங்க என்ன 2026 ஆட்சிக்கு டைரக்டா வந்து நான் புடுங்கணும்னு சொல்றேன். விஜய் எங்கடா போன இந்த இடைத்தேர்தல? அவனும் தேர்தலை புறக்கணிச்சிட்டான். பயம். சோ எல்லாம் பயந்தாங்குளிங்க, எல்லாம் தொடரடிங்க. அரசியல் எவனும் ஆண்மை இல்ல திமுகவை எதிர்ப்பதற்கு. எனவே இதுல இருந்து என்ன தெரியுது என்று கேட்டால், தமிழக அரசியலில் இன்றைக்கு எதிரிகளே இல்லாத ஒரு தலைவர் யார் என்று கேட்டால், திராவிட இனத்தின் தலைவர் வாழும் கலைஞர் வாழும் பெரியார் வாழும் அண்ணா தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம் INDA கூட்டணி. எங்களை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் என அறிவித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகிற வேட்பாளராக கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இடைச் செயலாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்களை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த தொகுதியிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மறைந்த அண்ணன் EVK இளங்கோவன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மறைந்த காரணத்தால் இடைத்தேர்தல், அங்கே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிடட்டும் என்று
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விட்டுக் கொடுத்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு முதலில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தொகுதியிலே குறுகிய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினாலும் அண்ணன் EV.K.S. இளங்கோவன் காங்கிரசின் மூத்த தலைவர் தந்தை பெரியாரின் பேரப்பிள்ளை அண்ணன் EV.K.S. இளங்கோவன் அவர்கள் சிறப்பாக பணியாற்றினார். அதற்கு முன்பு அவருடைய மகன் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மறைந்த காரணத்தால் தான் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் அண்ணன் EV.K.S. இளங்கோவன் அவள் நின்றார், வென்றார். இன்றைக்கு அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது. ஒரு நல்லதொரு வேட்பாளரை தலைவர் தளபதி அவர்களும் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் சந்திரகுமார் அவர்களை அங்கே வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஈரோடிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். இன்றைக்கு தொடர்ந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராகவும் இன்றைக்கு இணைச் செயலராகவும் பணியாற்றக்கூடிய நல்லவர், வல்லவர், ஒரு பண்பாளர், சிறந்த மனிதர், ஒரு மனிதாபிமானி மிக்க ஒரு வேட்பாளரை தலைவர் தளபதி அறிவித்திருப்பது மகிழ்ச்சி. இந்த தேர்தல் பொறுத்தமட்டில் ஒன்றை மட்டும் இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கு யார் வலிமை மிக்க தலைவர்கள், யார் வலிமை இழந்தவர்கள், யார் வாய்ச்சொல் வீரர்கள் என்பதை இந்த தேர்தல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த தேர்தலிலே நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். யார் உண்மையான தலைவர்கள், யார் போலி தலைவர்கள், யாருக்கு அரசியலிலே ஆண்மை இருக்கிறது, யாருக்கு அரசியலிலே ஆண்மை இல்லை, யாரெல்லாம் வாய்ச்சொல் வீரர்கள் என்பதை இந்த தேர்தல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒரு இடைத்தேர்தல் என்று சொன்னால் ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. எதிர்க்கட்சியும் தேர்தலில் நிற்கலாம். அவசியமா எதிர்க்கட்சி தான் நிற்கணும். எத்தனையோ இடைத்தேர்தல்களிலே எதிர்க்கட்சி நின்று வென்றிருக்கிறது. எம்ஜிஆர் தொடர்ந்து முதலமைச்சர், கொடிகட்டி பறந்தார். சினிமா செல்வாக்கில் இந்த நாட்டில் தொடர்ந்து முதலமைச்சராக வருகிறார். அப்படிப்பட்ட ஆனானப்பட்ட எம்ஜிஆர் அந்த நாட்டிலே முதலமைச்சராக இருக்கும் பொழுதே இடைத்தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிற வரலாறெல்லாம் உண்டு. எனவே தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் எத்தனையோ இடைத்தேர்தல்களை திமுக சந்தித்திருக்கிறது. இதுவரை ஒரு இடைத்தேர்தலை கூட திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்ததில்லை. வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, வெற்றியோ தோல்வியோ, தேர்தல் என்று சொன்னால் வெற்றி தோல்வி சகஜம். தேர்தலில் இடைத்தேர்தல் சொன்னா நிக்கணும். அப்பதான் அந்த கட்சியை மக்கள் மதிப்பாங்க. தொடரடிங்க மாதிரி, கைலாவாதவங்க மாதிரி பயந்து போய் கோழைத்தனமா ஒளியக்கூடாது. அரசியலில் ஆண்மை இல்லாமல் ஓடி ஒளியக்கூடாது. வெற்றியோ தோல்வியோ, ஒரு போர் என்று வந்தால் களத்திலே வாளேந்தி செல்ல வேண்டும். அவன் தான் உண்மையான வீரன். அப்படி தேர்தல் களம் என்று சொன்னால் வெற்றியோ தோல்வியோ களத்திற்கு வர வேண்டும். அவர்தான் உண்மையான தலைவர், அதுதான் அரசியல் கட்சி தலைவர். ஆனால் இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே திமுகவின் வேட்பாளராக அண்ணன் சந்திரகுமார் அறிவித்த பிறகு நாங்களும் ஆவலோடு எதிர்பார்த்தோம். நானும் தொடர்ந்து சமூக வலைத்தளம், ஊடக விவாத மேடைகளிலே பேசும் பொழுது தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், அரசியலிலே ஆண்மை இருந்தால், தைரியம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலே தன்னுடைய அதிமுக சார்பிலே வேட்பாளரை நிறுத்த வேண்டும், களத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று பேசினேன். எல்லோரும் பேசினார், நானும் எதிர்பார்த்தேன். சரி, இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கிறது, ஒரு வருடம் 2 மாதம் இருக்கிறது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல். எனவே கண்டிப்பாக அதிமுக களத்திற்கு வரும். ஏனென்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பேசுறார். அவர் என்னவோ அப்படியே 100 எம்ஜிஆர் 100 ஜெயலலிதா மாதிரி பேசுறார் எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பா களத்துக்கு வருவாரு. ஒரு பெரிய வாக்கு வங்கி எனக்கு இருக்குதுன்னு இந்த தேர்தலில் காட்டுவார்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். ஆனா நொண்டி சாக்கு, பைந்தாங்குழி, கோலை, அரசியல் ஆண்மை இல்ல, டுபாக் ஒரு டம்மி பீஸ்ன்றது எடப்பாடி தான் யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டார். என்னன்னா, நேற்றைக்கு அதிமுக சார்பில் ஆலோசனை நடத்தினோம். அதில் நாங்கள் அதிமுக சார்பில் எடுத்த முடிவு என்னவென்று கேட்டால், தேர்தல் நியாயமாக நடைபெறாது. என்னவா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது. அதிகார பலம் இருக்கும், பணபலம் இருக்கிறது, அவரிடத்திலே பணம் இருக்கிறது. இவர் பிச்சைக்காரர், தினம் காலையில தட்டு எடுத்துன்னு அண்ணன் எடப்பாடியும் அதிமுக மந்திரிகளும் வீடு வீடா, தெரு தெருவா, வீடு வீடா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பாவம், அவங்கள்ட்ட பணம் இல்லை. பணம் இருக்கும், அதிகார பலம் இருக்கும், தேர்தல் நியாயமா நடக்காது. எனவே நாங்க 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பார்க்கிறோம், இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். நின்னா செல்ஃப் எடுக்காது. சரி, இப்போ அதிகார பலம் இருக்கும், ஆளுங்கட்சியில் இருக்காங்க, எல்லா அமைச்சரும் வருவாங்க,
பணநாயகருக்கும் தேர்தல் நியாயமா நடக்காதுன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இதே ஒரு வருஷத்துக்கு முன்னால அண்ணன் EVK சிலங்கன் வேட்பாளர் நிறுத்தி அந்த தேர்தல் அதிமுக நின்னீங்கல்ல. அப்ப அந்த தேர்தலில் நீங்க பண பலம் பார்த்து பயப்படல, அதிகார பலம் பார்த்து பயப்படல, ஆளுங்கட்சி பார்த்து பயப்படல, அதிமுகவினர் திமுக தொண்டர்களை பார்த்து பயப்படல, எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் திமுகவின் அமைச்சர்களை பார்த்து பயப்படல. அப்பெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப தேர்தல் நியாயமா நடந்துச்சு. இப்ப மட்டும் அப்பயும் ஆளுங்கட்சி திமுக தானே, அப்பயும் முதலமைச்சர் தலைவர் தளபதி தானே. இப்ப மட்டும் இந்த தேர்தலில் மட்டும் அதிகார பலம் இருக்கும், பண பலம் இருக்கும், தேர்தல் நியாயமா நடக்காது. அதிகாரத்தினுடைய திமுக இருக்கிற காரணத்தினால நிறைய தப்புகள் நடக்கும். அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்றோம். நான் எடப்பாடி அவர்களே கிளீனா சொல்லுங்க, இந்த தேர்தல் அன்னினா நாங்க ஜெயிக்க மாட்டோம். என்னதான் அந்த பல்ட்டி அடிச்சாலும் இப்ப நடக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் கூட வாங்காது. அதனால நின்று மரியாதை போவதை விட கௌரவமா இந்த நொண்டி சாக்கு ஆளுங்கட்சி அவங்க அதிகார பலம் இருக்கும், தேர்தல் நியாயமா நடக்காது, பணநாயகம் ஜனநாயகம் இருக்காது, எனவே இந்த தேர்தலை புறக்கணிச்சிடறோம் நாங்க அப்படின்னு சொல்றது தேர்தலை நிக்கிறதுக்கு பயந்துன்னு தொடரடிங்கத்தனமா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு விவாத மேடையில கூட அதுதான் பேசணும். ஏன் எதிர்கட்சிகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்கோ? ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு கேட்டா ஜெயிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், திமுகவை நாங்க வீழ்த்துவோம், திமுக வீழ்த்துவோம், குடும்ப ஆட்சி நடக்குது, நாங்க என்னவோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொள்ளையடிக்கிறாங்கன்னு பொய்யா பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி. பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமாளே யார் என்று கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் பேசுறது பூரா போய் தான், அவர் பேசுறது பூரா போய் தான், உண்மார் வாயில வரவே வராது. எவ்வளவோ வெற்றி செய்யறார் சட்டமன்றத்தில். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தமிழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எடப்பாடி நேருக்கு நேரா நிக்க வச்சுன்னு எவ்வளவு வெற்றி செய்யறாரு. அவர் பேசுறது மட்டும்தான், வாய் சொல்றது மட்டும்தான், செயல்ல எதுவும் கிடையாது. அவருக்கு பயம் என்னன்னு கேட்டா நம்ம கிட்ட எந்த கூட்டணி கட்சி இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி புறக்கணிச்சாங்க. இதுக்கு முன்னாலே விக்கிரவாண்டியில அன்னியூர் சிவானி ஜெயிச்சாரு விக்கிரவாண்டி தொகுதியில. அந்த விக்கிரவாண்டி தொகுதியில கூட தான் நீங்க தேர்தலை புறக்கணிச்சுங்க. விக்கிரவாண்டி தொகுதி கூட தேர்தலை புறக்கணிச்சுங்க. கேட்டா அப்பயும் சொன்ன அதே சாக்குதான், பண பலம், பணநாயகம் ஜனநாயகம் இருக்காது, தேர்தல் நியாயமா நடக்காது, அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது, காவல்துறை அவங்கள்ட்ட இருக்குது, அதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம். நின்னா செயல்படுக்காது. இன்னைக்கு இங்கேயும் அதே தான். என்னது, இங்கேயும் அதே தான். இப்ப நீங்க எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுறீங்கல்ல, இப்ப அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி, ஏன்னா இப்ப நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்றது, திமுக நாங்க வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல, எல்லா எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா சேர்றது, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே உங்க கூட அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணு சேர்றது. அந்த 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 கோமாளி ஒருத்தங்கிறானே, ஒரு நடிகர் ஒருத்தன் தனி பிளைட்ல திரிஷா கூட குடும்பம் நடத்தினுக்கிறானே, அந்த தமிழக வெட்டு கழக தலைவர், அந்த உல்லாச நாயகன், அறிக்கை மன்னன், ஒரு ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் டெலிகிராம்லயும் அரசியல் பண்ற, மொபைல் போன் வச்சு அரசியல் பண்ணி சமூக வலைத்தள அரசியல் பண்ற அந்த விஜய், இன்னும் யாரு இருக்கிறாங்க? எல்லாம் இந்த இடைத்தேர்தலை மட்டும் ஒண்ணு சேரலாம், திமுக வீழ்த்திடலாம், எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேருவோம், யூகத்தை அமைக்கிறது நானே சொல்லித்தரேன். நீங்க யாரும் ஒண்ணு சேரவும் மாட்டீங்க. யாருக்கு யாரு எப்பப்ப எவனை கவுக்குறதுன்னு உங்களுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்புறமா எங்க நீங்க திமுக எதிர்க்கிறது? எனவே எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடி போயிட்டார். அதுதான் மிக அழகாக கழகத்தினுடைய உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினர், கழகத்தினுடைய முன்னணி தலைவர், திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணையன் செல்வம் அண்ணன் ஏவா வேலு சொன்னார். தொடர்ந்து 11 தேர்தல்கள் தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் தோல்வியடைகிறார் எடப்பாடி பழனிசாமி. தோல்வி முகாமினுடைய மன்னராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எல்லா தேர்தலிலும் தோல்வியடைகிறார். புறக்கணிப்பு என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தார். நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு மிகப்பெரிய எந்த அளவுக்கு பணி இல்லை, ஏதோ பேரளவில் நின்றார்கள், போனாங்க, டெபாசிட் இழந்தாங்க. இந்த தேர்தலும் புறக்கணித்திருக்கிறார். எனவே எல்லா தேர்தலிலும் புறக்கணிக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசியலிலே அவர் ஒரு ஆண்மை இல்லாதவர், ஒரு கோழை, கையிலாகாதவர், ஒரு தொடர்நடிகை, பைந்தாங்குழி,
திமுகவை பார்த்து பயப்படுகிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியை பார்த்து அஞ்சுகிறார். எந்த தேர்தல் வந்தாலும் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லுகிற எடப்பாடி பழனிசாமி வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை கூட இதே ஞாபகத்திலே அந்த தேர்தலையும் புறக்கணிப்பேன் என்று சொன்னாலும் சொல்லுவார். கேட்டால் எப்படி இடைத்தேர்தலில் அதிகார பலம், பணபலம், தேர்தல் நியாயமா நடக்காது என்று சொல்லுகிறாரோ இதையே சொன்னாலும் சொல்வார். 2026 கூட அதிகார பலம், பணபலம், தேர்தல் நியாயமா நடக்காது. எனவே 2026 தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று ஞாபகம் மருதியாக அதையும் புறக்கணித்தாலும் புறக்கணித்துடுவார். எடப்பாடி பழனிசாமி ஒரு கோலை கையிலாகாதவர் என்று மிகவும் அழகாக எடப்பாடியை குறித்து ஆய்வு செய்து, எடப்பாடி பழனிசாமி என்றால் என்ன, வாய்சொல் வீரர், அவர் செயலிலே டம்மி பீஸ், ஜீரோ, தளபதி முன்னாள், அவர் ஒரு ஆளே கிடையாது என்பதை தன்னுடைய அறிக்கையிலே மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கார். அதை தான் நானும் சொல்லுறேன். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலில் அதாவது உங்களுக்கு வேணா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வேணா தைரியம் இல்லாம இருக்கலாம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு. ஆனா உங்க கட்சி தொண்டை இருக்கான்ல, அதிமுக தொண்டை, வெறி பிடிச்ச தொண்டை தான் திமுக தொண்டை மாதிரி. அன்னைக்கு நான் அதிமுக தொண்டனை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஒரு தேர்தல் நிக்கணும், வெற்றியோ தோல்வியோ, அப்பதான் கட்சி நடத்த முடியும். கட்சி நடத்துறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதர் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இதே ஒரு எடுத்துக்காட்டு. நீ தேர்தலை புறக்கணிக்கிற பாரு, இதே தான் எடுத்துக்காட்டு. தேர்தலில் நிற்கும் 4 பேர் 4 ஊருக்கு போனோம் பொட்டி தூக்கின்னு, அங்க போய் அங்க தங்கி இடைத்தேர்தலில் வேலை பார்க்கணும். அது கட்சியினுடைய வளர்ச்சி. அந்த வேலை பார்த்தாதான் அவனுக்கு வர 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அவனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும் வேலை செய்யறதுக்கு. இது ஒரு கட்சி நடத்துற ஒரு தலைவனுக்கான அழகு. ஒரு சாதாரண குடியாத்த கொம்பரம் தெரிஞ்சது கூட எம்ஜிஆர், ஜெயலலிதா வழிநடத்திய கட்சிக்கு இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற எதிர்க்கட்சி செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் தலைவர் தளபதி குறித்து பேசுவதா? இதெல்லாம் நொண்டி சாக்கு. அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க, அவங்கள்ட்ட அதிகாரி பலம் இருக்குது, பண பலம் இருக்குது. நீங்க என்ன பிச்சைக்கார மாதிரி உங்கள்ட்ட பணம் இல்லாத மாதிரி பண பலம் இருக்குது, தேர்தல் நியாயமா நடக்காதுன்றதெல்லாம் என்ன? எல்லாரும் என்ன நியாயமா நடக்காது? எல்லாம் மிஷினு போறான், பட்டன் அமுத்த போறான். அது போய் என்ன தேர்தல்? மக்கள் யாருக்கு விரும்புறாங்களோ அவங்களுக்கு பட்டன் அமுத்த போறாங்க. வரத்தான களத்திற்கு இன்னும் பெருசா நீங்க இன்னும் பெரிய வீர மாதிரி பேசுறீங்க. என்ன பேச்சுட அப்பா எடப்பாடி பழனிசாமி, இன்னும் கோபமா. ஆனா செயல்ல பார்த்தா ஒண்ணு இல்ல, ஜீரோ ஜீரோ ஜீரோ. இதே போன அண்ணன் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில நின்னார் இல்ல, ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணன் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் நிற்கும் போது அங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுனீங்க? எதிர்க்கு நான் தான் ஜீப்ல வந்திருந்தேன். நான் எதிர்க்கு நீங்க பேசுறது நான் லைவா பார்த்தேன். என்ன பேசுனீங்க அங்க? ஏன்னா நீங்க வரும்போது எங்கேயுமே கூட்டம் இல்ல, எல்லா கூட்டம் திமுக ஆபீஸ்ல உட்காந்துதாங்க, பட்டியல உட்காந்துதாங்க, எல்லாம் யாரும் கூட்டம் இல்ல. உடனே எடப்பாடி கோவம் வந்துச்சு. நீ எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுன? முதலமைச்சர் தலைவர் தளபதி திமுகவின் அமைச்சர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பேசுறது ஞாபகம் இருக்குதா? நீங்க எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, நீங்க எல்லாம் ஆம்பளையா இருந்தா களத்திற்கு வாங்க, எல்லாம் வெளியே வாங்க. ஏன் ஒளிஞ்சு நிக்கிறீங்க? வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வாங்க களத்துக்கு, என் முன்னால நில்லுங்கன்னு வீர ஆவேசமா பேசுனீங்க எடப்பாடி பழனிசாமி. இப்போ நான் உங்களை கேட்கிறேன், நீங்க மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நீங்க வேஷ்டி கட்டின ஆம்பளையா இருந்தா, நீங்க உண்மையிலேயே ஆண்மையா இருந்தா, உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா, அரசியலிலே உங்களுக்கு ஆண்மை இருந்தால் மீண்டும் சொல்லுகிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் சொன்னதே உங்களுக்கு திரும்பி சொல்லுகிறேன். நீங்கள் மீச வைத்த ஆம்பளையாக இருந்தால், வேட்டி கட்டி ஆம்பளையாக இருந்தால், அரசியலிலே ஒரு ஆண்மை உள்ள தலைவனாக இருந்தால், இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் வேட்பாளர் அறிவித்துட்டு களத்திற்கு வர தயாரா? வர மாட்டார். ஏன்னா நான் சொன்னது இதுல எதுவுமே அவர் கிடையாது. இன்னைக்கு எதிர்க்கட்சியோட நிலைமை இதுதான். திமுகவை எதிர்ப்பதற்கு தெம்பும் திராணியும் கிடையாது. சும்மா சட்டமன்றத்தில் பேசுவாங்க, அறிக்கை விடுவாங்க, கட்சி நிகழ்ச்சியில பேசுவாங்க, அதோடு சரி. பாரதிய ஜனதா கட்சி எங்க அந்த அண்ணாமலை சாட்டை எடுத்து அடிச்சுக்கினானே, சாட்டை எடுத்து அது ஏதோ கோயில்ல முருகருக்கு கடவுள், நம் தமிழ் கடவுள் முருகருடைய வழிபாடு நேரங்காலம் சரியில்லைன்றதுனால 6 முறை சாட்டையால் அடிச்சுக்கணும், பச்சை வேஷ்டி கட்டணும், செருப்பு போடாம பழனி கோயிலுக்கு போனோன்னு அந்த ஜோசியர் சொன்னத இந்த ஆள் நடைமுறைப்படுத்துறான். அதுக்கு இந்த ஆள் சொன்ன சாக்கு என்னன்னு கேட்டா, தூக்கி நம்ம மேல போட்டான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த ஒரு மனவேதனையான ஒரு சம்பவம். அதுக்கும் அப்புறமா இந்த ஆட்சி அகற்றும் முறை காலில் செருப்பு போட மாட்டோம்னு சொல்லி ஒரு சீன் போட்டான் பாரத்தன். சாட்டை அடிச்சு பச்சை வேஷ்டி கட்டி இந்த காலில் செருப்பு இப்ப செருப்பு போட ஆரம்பிச்சுட்டான். இப்ப ஷூ போட்டு சுத்தறான். இருந்தாலும் அந்த அண்ணாமலை அவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறீங்கல்ல, என்ன ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 4ன்னு போய்
கவர்னர் RSS ரவி அவர்களை சந்தித்து ஃபைல் கொடுத்துட்டே இருக்கிற இல்ல என்ன அந்த அண்ணாமலை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வர வேண்டியதானே, வேட்பாளர் போட வேண்டியதானே. ஒரு 10 பேர் இருக்க மாட்டான் பிஜேபிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில் 10 பேர் இருக்க மாட்டான், அங்க வேட்பாளர் போட வேண்டியதானே, வெற்றியோ தோல்வியோ வந்து பார்க்க வேண்டியதானே. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நீ அதிமுக நம்பிக்கிற அவன் உன்ன நம்ப மாட்டான், 2 பேருக்குள்ள சண்டை. என்ன உங்க பிரச்சனை தெரியல, சக்காலச்சி தகராறாகுது, எவன் ஏ டீம் எவன் பி டீம் தெரியல. சோ பிஜேபி இன்னைக்கு பயந்து திமுக தலைவர் தளபதியை பார்த்து, முக்கியமா மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் நாளைய தமிழக விடுதலை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து பயந்து ஓடியாச்சு. அதிமுக ஓடிட்ட, பாஜக ஓடிட்ட, வேற என்ன அரசியல் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க அங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஈரோடுல கிடையாது, அங்க கிடையாது. அப்படியே தேர்தலில் நிக்கணும்னா கூட ஐயாவை பார்த்து ஒரு பொட்டி கொடுக்கணும். தேர்தலில் நீங்களாவது வந்து நில்லுங்களேன், அதுக்கு ஒரு பொட்டி ஒன்று கொடுக்கணும், நல்லா பெருசா கொடுக்கணும் பொட்டி. இப்பெல்லாம் ஒரு பொட்டி கொடுத்துருந்தீங்க, இப்ப 2 பொட்டி. அப்பனும் புள்ளையும் பிரிஞ்சுட்டாங்க சண்டை போட்டுன்னு. பெரிய மாங்காவும் சின்ன மாங்காவும் பிரிஞ்சிருச்சு. பெரிய மாங்காவுக்கு தனி பொட்டி கொடுக்கணும், சின்ன மாங்காவுக்கு தனி பொட்டி கொடுக்கணும். என்ன கொடுத்தாலும் அங்க ஓட்டு கிடையாது பாமக. சோ அந்த கட்சியும் காலி. என்ன சொல்றது, அந்த கட்சியும் காலி. அந்த அம்மா தேமுதிக, அந்த அம்மா பிரேமலதா நான் நிக்கிறேன். அந்த அம்மா எடப்பாடி கூப்பிட்டார், வாமா இங்க. எங்களுக்கே செல்ஃப் எடுக்கல. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எங்க அம்மா ஜெயலலிதா வழிநடத்தின கட்சி. இன்னைக்கு நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம். அங்க திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியாதுங்க. நாங்களே முடியாம பணநாயகம் அதிகார பலம் இருக்கும், தேர்தல் நியாயமா நடக்காதுன்னு ஏதோ நொண்டி சாக்கு சண்டு ஓடி வந்துட்டோம். உனக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியில தேமுதிக 1000 ஓட்டு கூட இருக்காது. 1000 ஓட்டு கூட இருக்காது. நீ இப்ப அதிமுக கூட்டணியில் இருக்கிற. இப்போ நீ அங்க போய் வேட்பாளர் நின்னா நான் உன்னை ஆதரிக்கணும், பிரச்சாரத்துக்கு வரணும். நானே என் வேட்பாளரை போடலன்னா உனக்கு நான் பிரச்சாரத்துக்கு வர முடியுமா? இல்ல நீ தாங்க டெபாசிட் இல்ல, நோட்டா கீழே போயிடுவேன், எங்க மானத்தை வாங்காத, அதனால நிக்காத. அப்படி நிக்கிறதா இருந்தா அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே போய் நில்லு, எங்க ஆதரவு இல்லன்னு அந்த அம்மாவும் நாங்க நிக்கலன்ட்டாங்க. சோ அங்க களத்துல எதிரிகளே இல்ல. திமுகவின் வேட்பாளர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அண்ணன் சந்திரசேகர் கிட்டத்தட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணன் போஸ்ட் மாதிரி அந்த இவன் ஒருத்தன் வருவான், அந்த புறம்போ கொத்தக்கான பாருங்க. என்ன சொல்றது, அந்த புறம்போக்கத்த அந்த கண்டவனுக்கு பிறந்தவன் செருப்பத்துன்னு மடக்கி மடக்கி அடிக்கணும். தொடர்ந்து தந்தை பெரியாரை குறித்தும் தலைவர் கலைஞரை குறித்தும் பேசின ஒரு நாதாரி புள்ள ஒருத்தன், ஒரு நாதாரி ஒருத்தன் இருக்கிறான் இல்ல, அந்த சைமன் செபாஸ்டியன், அந்த சாமான் பையன், அவன் நிப்பான். ஆமா அவன் நிப்பான். அவன் வந்து ஈரோடுல நின்னான்னு வச்சுக்க, எவ்வளவு அவனை பத்தி எவ்வளவு பேசியாச்சு அவனை பத்தி. அவன் வந்து அங்க ஈரோடுல நின்னான்னு வச்சுங்க. நான் அந்த ஈரோடு மக்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் அண்ணன் EVK இளங்கோ அங்க நிற்கும் போது 1 மாசம் அங்க இருந்தேன். நான் 1 மாசம் அங்க இருந்தேன். அங்க 1 மாசம் இருந்து நாங்க மாண்புமிகு அமைச்சர் அருணையன் செல்வம், அண்ணன் ஏவா வேலு, மாண்புமிகு அமைச்சர் மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் KN நேரு, வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயல் அண்ணன் AP நந்தகுமார் MLA தலைமையில தெருவா ஓபன் ஜிப்ல நாங்க பிரச்சாரம் பண்ணுவேன். எனவே அந்த தெருத்துறோம் 2007 இருந்து எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. அண்ணன் ஈரோடு இறைவன் கழக இலக்கியனுடைய இணைச் செயலாளர், அவர் எங்களை கூட்டத்துக்கு கூட்டு போவார். NKK பெரியசாமி அவர் மாவட்ட செயலராக இருக்கிற காலத்துல இருந்து நாங்க ஈரோடுல தொடர்ந்து கூட்டம் பேசுறோம். ஈரோடு மக்களை குறித்து எனக்கு நல்லா தெரியும். அந்த ஈரோடுன்னா நமக்கெல்லாம் என்ன ஒரு பெருமை, தந்தை பெரியார். எல்லா திராவிட இயக்கத்திற்கும் அவர் தலைவர். தந்தை பெரியார் இந்தியா முழுக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லோருக்காகவும் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தலைவன் பெரியார். பெண் உரிமைக்காக போராடிய தலைவன் பெரியார். ஒரு மனுஷனா எப்படி இந்த மண்ணில் வாழணும் ஆனா கொஞ்சம் கடுமையா பேசுவார். ஆனா ஒரு மனுஷனா இந்த மண்ணில் எப்படி வாழணும்னு சொன்னவர் தந்தை பெரியார். அவரெல்லாம் இல்லைன்னா நம்ம எல்லாம் யாரும் இல்லை. சமூக நீதி தலைவர்கள் இந்த பூமி பந்தில் யார் என்று கேட்டால், நான் இந்திய மண்ணில் மட்டும் சொல்லவில்லை, இந்த பூமி பந்தில் சமூக நீதி தலைவர்கள் யார் என்று கேட்டால் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், தமிழினத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர். இந்த 3 தலைவர்கள் தான். அந்த பெரியார தலைவர் கலைஞரை இவன் சீமான் சொல்ற இந்த பிராஸ்டியூட் சன்னு, இந்த பொலிட்டிக்கல் பிம்பு, இந்த பிஜேபி ஏஜென்ட், இந்த பிஜேபி புரோக்கரு சீமானு, அந்த சாமான் பையன் பெரியாரை எப்படி பேசுறான் அதை மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இதுல யாரும் அரசியல் பண்ணல, தொடர்ந்து பெரியார பேசுறான். அவனை அடிக்கணும்.
ஆனா அவனை யாரும் ஒன்றும் பண்ணல. நாங்களே எவ்வளவு பேசி 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 4 நாள் 5 நாள் அதை நினைக்கும் போது அப்படியே தூக்கம் வர மாட்டேன், அப்படியே கோபம் வருது எனக்கு. அப்படியே கத்தி எத்தனை குத்தி புள்ளாமன்னு கோபம் வருது. அவன் பெரியாரையும் தலைவர் கலைஞரும் பேசும்போது இன்னைக்கும் பேசுறான், அப்படிதான் பேசுவான்றான். இல்ல அவன் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே அவன் பெரியாரை எதிர்க்கிறான்னா, அவன் பெரியாரை எதிர்ப்பாளர் ஆரம்பத்திலிருந்தே பெரியாரை எதிர்க்கிறான் பாருலாம். ஆனா இவன் நீங்க சோசியல் மீடியால பாருங்க, இவன் பெரியார் போட்டோ வச்சுன்னு எங்கேயோ ராமநாதபுரம் கமிதியோ கழுதியோ ஏதோ எங்கேயோ நான் எங்க இருந்தோ வரேன், அங்க இருந்து வந்து இன்னைக்கு நான் சினிமால ஒரு இயக்குநராக இருக்கணும் கேட்டா அதுக்கு காரணம் எங்களுடைய தந்தை பெரியார், எங்க தாத்தா, எங்க பாட்டன், எங்கள் கலவன் பெரியார்னு பேசுறான். பெரியார் பெரியார்னு பேசிட்டு இன்னைக்கு பெரியாரை எவ்வளவு ஈழ்வா பேசுறான். கலைஞர் எப்படி பேசுறான்? எல்லாரும் தர்மபுரியில் அண்ணன் செங்கன்னு ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் நாம் தமிழர் கட்சி மேடையில் ஏறி வச்சார் பாரு, அந்த மாதிரி திமுக இருக்கிற ஒரு தொண்டனும் செங்கண்ணனா மாறணும். அவன் நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னே பேசிட்டு இருக்காங்க. அந்த சீமான் சாமான் பையன் இருக்கிறான் இல்ல, நம்மள யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுன்னு பேசுறான். அதுவும் உண்மைதானே. காவல்துறை ஆணையாளர் மரியாதைக்குரிய ஐயா அருண் அவர்களை பேசுறான், காவல்துறை பேசுறான், நீதிமன்றத்தை பேசுறான், எல்லாரும் பேசுறான். இது வரைக்கும் அப்படியே ஒளாச்சுட்டே இருக்கான், சுத்திட்டே இருக்கான். இது வரைக்கும் மதுரையினுடைய உயர் நீதிமன்றம் அவன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்கிறார். இது வரைக்கும் காவல்துறை அவன் மீது வழக்கு பதிவு பண்ணாங்களா என்னன்னு கூட தெரியல. அவன் பேசுறான். அவனை பத்தி பர்சனலா நான் பேசிட்டா இன்னைக்கு திமுக முன்னணி தலைவர்கள் எல்லோரும் சொல்றாங்க, பெரியார பத்தி அவன் பேசினாலும் அவனுடைய பிறப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுன்றாங்க. அதுதான் உண்மை. அது அவன் பிறப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு அப்பா யாருன்னு அவனுக்கே தெரியாது. அதான் உண்மை. அவங்க அப்பா சீமான இப்போ சமீபத்தில் 1 வருஷத்துக்கோ 2 வருஷம் முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாருன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி கூட உண்மையிலே அவங்க அப்பா தான் இறந்துட்டாருன்னு நினைச்சு போன் பண்ணி ஆறுதல் சொன்னார். ஆனா உண்மையிலே இறந்தது அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மானுடைய புருஷன். சீமான அம்மானுடைய புருஷன் இறந்துட்டாங்க. அவங்க அப்பா யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவங்க அம்மா கூட நினைவு இல்லை. வீட்டுக்கு ஒரு 50 பேர் வந்து போயின்னு, ஒரு 2 பேர் வந்து போனா பேர் ஞாபகம் இருக்கும். ஒரு 50 பேர் வந்து போயினே இருந்தாங்கன்னா 50 பேர் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? பாவம் அந்த வயசான அந்த அம்மாவுக்கும் ஞாபகம் இல்லை யாரு சீமான் பிறக்கிறதுக்கு யாரு காரணம். அதுதான் சொல்றது, அவன் பிறப்பிலே சந்தேகம் இருக்கிறது. அவன் அப்படிதான் பேசுவான். கட்டின பொண்டாட்டியே இவனால மெயின்டைன் பண்ண முடியாது, இவனால புள்ள கொடுக்க முடியாதுன்றதுனால சாட்டை துரைமுருகனுக்கு தாரை வாத்து கொடுத்துட்டான். சாட்டை துரைமுருகனுக்கு பிறந்த 2 குழந்தைகளை என்னுடைய குழந்தைங்கன்றான். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவன் இல்லாத நேரத்துல சாட்டை துரைமுருகன், இடும்பன் கார்த்தி இப்படிப்பட்ட ஆட்கள் சீமான் வீட்டுக்கு போய் வந்துனே இருப்பாங்க. இவன் ஒரு சில நேரத்துல லைட் பிடிப்பான். ஏன்னா இவனால முடியாது இல்ல. அதனால இவங்கிட்ட இருந்த சக்தி பூரா பெங்களூர் நடிகை விஜயலட்சுமி கிட்ட போயிடுச்சு. நடிகை விஜயலட்சுமி கிட்ட போயிட்டு இப்ப பெரியாரை பத்தி இவன் எதிர்த்து பேசுறான். இவனுக்கு பிஜேபி ஜாகரா அடிக்கிறான். இவனே பிஜேபி மலத்தை சாப்பிடறவன் தானே சாமான் செபாஸ்டியன். இந்த புறம்போக்கு எச்ச பொறுக்கி என்ன சொல்றது, இந்த தாயோளி மகன் உங்க அக்கால ஒளி உங்க அம்மால இவன் சீமானுங்கிறான. இவனே யாரு? இவனு பிஜேபி கார காசு கொடுத்து தானே இவன் கட்சி நடத்துறான், தேர்தலில் நிக்கிறான். பிஜேபி RSS மலத்தை சாப்பிடறவன் தானே இவனை. பிஜேபி அந்த ஹெச் ராஜா நரம்படி நாராயணன் அந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கிற அந்த ஹெச் ராஜா இவனுக்கு சப்போர்ட் பெரியார் எதிர்க்கான. உடனே இன்னைக்கு அந்த அம்மா பம்பளையா இருக்கிறாங்க, 2 மாநில கவர்னரா இருந்தாங்க, ஒரு தமிழர் குமரி ஆனந்தம் பொண்ணு. அதனால நான் வார்த்தையோட விரும்பல. அது எங்களுக்கென்று ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் எப்படி பெரியாரை எதிர்க்கிறோமோ அதுபோல் அண்ணன் சீமான் அவர்கள் கூட இப்பொழுது பெரியாரை எதிர்ப்பது இன்றைக்கு பாஜகவுக்கு வலிமை சேர்த்திருக்கிறது. இன்றைக்கு அவர் தொடர்ந்து பெரியாரை எதிர்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஆள் சேர்ந்திருக்கு. இன்றைக்கு பாஜக வலிமை அடைந்திருக்கிறது. நான் அந்த திருமதி தமிழிசை அவர்களை கேட்கிறேன், 2 மாநில கவர்னர் நீங்க, பெரியார் இல்லைன்னா நீங்க கவர்னரா இருக்க முடியுமா? அவன் அந்த புறம்போக்கு பையன், அவன் ஒரு பிராஸ்டியூட் சொன்னவன், அவன் ஒரு பிம்பு, அவன் சீமான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பார்ஷாலிட்டி பண்றீங்களா? அவன் பெரியார் அவன் விமர்சனம் பண்ண உடனே எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டான், எங்க கொள்கையை அவர் பின்பற்றாருன்னு பேசுறிய. ஏமா நான் தமிழிசையை கேட்கிறேன், பெரியார் எல்லாம் நீங்க கவர்னரா இருக்க முடியுமாமா? பெரியார் இல்லைன்னா நீங்க டாக்டரா இருக்க முடியுமாமா? பெரியார் இல்லைன்னா நீங்க டாக்டரா இருக்க முடியுமா? பெரியாரும் கலைஞரும் அண்ணாவும் இல்லைன்னா நீங்க டாக்டரா இருக்க முடியுமா?
2 மாநிலத்துக்கு நீங்க ஒரு கவர்னரா இருக்க முடியுமா? முதல்ல நீங்கள் பெண், வீட்டு விட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? தமிழிசை கேட்கிறேன், அவன் சீமான சப்போர்ட் பண்றிய, அவன் பெரியார தட்டுறான்னு சப்போர்ட் பண்றிய, நீ வீட்டு விட்டு வெளியே வந்திருக்க முடியுமா? நான் தமிழிசை கேட்கிறேன். நீ வீட்டு விட்டு வெளியே வந்தா தானே டாக்டர் படிக்கிறதுக்கு, அப்புறமா நீ அரசியலுக்கு வர்றதுக்கு, அப்புறமா நீ கவர்னர் ஆகிறதுக்கு, எல்லாத்துக்கும் யார் காரணம்? பிள்ளையார் சொல்லி போடுவாங்க இல்ல, நம்ம எல்லாம் சாமி போடுவோம், பெரியார் சாமி போட மாட்டாரோ, பிள்ளையார் செல்லத்துக்கு போட்டு உடைச்சவர். நம்ம லாங்குவேஜில சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட எல்லா பெண்களுக்கும் பெரியார். அவரை குறிச்சு அந்த புறம்போக்கு பையன், கண்டவனுக்கு பிறந்தவன், அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவன், அப்போ யாருன்னே தெரியாது, அவங்க அம்மாக்கே தெரியாது இவன் பிறக்கிறதுக்கு காரணம் யாருன்னு. அப்படிப்பட்ட ஒரு ஈன பிரிவி அவன் பெரியார் விமர்சிக்கிறான்னா அது எனக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாருன்னு தமிழிசை பேசுதுன்னா அதான் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான்றது, அதான் கடவுள் ஒருத்தக்கிறான்றது. நின்று தேர்தல டெபாசிட் போச்சு, தேர்தல நின்று டெபாசிட் போச்சு. அதை தமிழிசை இவனு சப்போர்ட் பண்ணுது. யோசிச்சு பார்க்கணும். நான் இங்க சமுதாய பேச நான் விரும்பல. ஏன்னா நான் கான்ட்ரிபியூஷன் எப்பவுமே நான் இந்த ஜாதி, இந்த மதம், கடவுள் விஷயத்துல பேசி நான் சிக்கல் எப்பவுமே மாற்றதில்லை. எதிர்கட்சிகளே வெற்றி செய்வோம். அதனால எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறேன், இன்றைக்கு எல்லா சமுதாய மக்களும் உயர்ந்து நிற்கிறார். இன்றைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தின் மக்களுடைய நிலைமை ஒரு நேரத்தில் எப்படி என்னென்ன கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் நாடார் சமுதாயத்தினுடைய பெண்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. அதெல்லாம் நாங்க வெளியே சொல்ல விரும்பல. ஆனா அந்த கொடுமைக்காக குரல் கொடுத்தவர் யார்? நாடார் சமுதாயத்திற்காகவும் நாடார் சமுதாயத்தின் பெண்களுக்காகவும் என்னென்ன கொடுமைகள் நடந்தது அதை நாங்க வெளியே சொல்ல விரும்பல. மிகுந்த மரியாதைக்குரிய நாடார் சமுதாயத்தின் மக்கள் இன்றைக்கு உலகத்தில் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். தொழில் ரீதியாக எல்லா வகையிலும் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏழை தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, கல்வியாளர்களாக இன்றைக்கு ஐடியிலே எல்லா துறையிலும் இன்றைக்கு நாடார் சமுதாயத்தின் மக்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் நாடார் சமுதாயத்தின் மக்களுடைய நிலைமை என்ன? நாடார் சமுதாயத்தின் பெண்கள் எப்படி அவர்கள் எல்லாம் கேவலப்படுத்தப்பட்டார்கள், அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பல. எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் அப்பாவி நாடார் சமுதாயத்தின் பெண்கள். அதுக்காக குரல் கொடுத்த தலைவன் யார்? முதல் தந்தை பெரியார். அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க மேடம், தமிழிசை மேடம், அதை ஞாபகம் வச்சுங்க. முதல்ல அவன் பேசுறான், அவன் புறம்போக்காவன். நீங்க ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க அக்கா தமிழிசை அவர்களே, நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கிறீங்க. குமரி ஆனந்தன் மிகப்பெரிய தமிழறிஞர், 2 மாநிலத்துக்கு கவர்னரா இருந்திருக்கீங்க. பெரியார் விமர்சனம் பண்ணலாமா? அவன் பண்றானா அவனுக்கு நீ ஒத்து ஊதுறிய, தகுமா இது? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். இன்னைக்கு அந்த சீமான் சைமான் அவன் வரான் ஈரோடு கிழக்கு தொகுதியில், அவனை செருப்ப கட்டு அடிங்க. நம்ம மண்ணில் பிறந்த ஒரு தலைவன் பெரியார உலகமே போற்றுகிறது, இன்னைக்கு உலகமே பாராட்டுகிறது, உலகமே தந்தை பெரியார் என்று சொல்லுகிறார். வட மாநிலத்தில் இருக்கிற வடகான்ஸ் கூட மாயாவதி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அந்த மண்ணிலே பெரியார் படத்தை காட்டி ஆட்சிக்கு வந்தார். ராமாயண மகாபாரதம் பிறந்த மண்ணில் மாயாவதி ஆட்சிக்கு வருகிறார், பெரியார் படத்தை காட்டி. அவ்வளவு பெரிய பெரியார இந்த கண்டவனுக்கு பிறந்தவன் ஒரு பிராஸ்டியூட்ஸ், ஒரு பிம்பு, அவன் சீமான் சாமான், அவன் விமர்சனம் பண்றான். என்ன சொல்றது? அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை கூட கூட்டி கொடுக்கறான். அரசியல்ல அவன் முன்னேறணும், அவன் வீட்டுல இருக்கிற பெண்களை கூட்டி கொடுக்கறான், ஊத்தி கொடுக்கறான். சீமான் சைமன் சாமான் அவன் வரான் ஈரோட்ல, அவனை செருப்பு நடிக நாம் தமிழர் கட்சிக்கார தெருவில் நடந்து வந்தானா, பெரியார விமர்சனம் பண்றியா, கலைஞர் விமர்சனம் பண்றியான்னு அவனை செருப்பு அடைங்க மட்டும் தான் நிற்பான். வேற எல்லாம் புறக்கணிச்சாச்சு. அவர் இன்னொருத்தர், அவர் ஒரு பெரிய புடங்கி, அவரு ஆமா, அவர் ஒரு பெரிய புடுங்கி. ஆமா, நடிகர் விஜய் தமிழக வெத்து கழக தலைவர். ஆமா, பிஜேபியினுடைய ஏ டீம், பி டீம் இல்ல. நான் அடிக்கடி சொன்னதான், பிஜேபி 2000 கோடி ரூபாய் பணம் கொடுத்தான் விஜய்க்கு கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா இன்னொரு 100 கோடி ரூபாய் கொடுத்தான் மாநாடு நடத்த சொல்லி. எனவே எப்படி இந்த சீமன் சாமான், இந்த புறம்போக்கு எச்சப்பொறிக்கை, இந்த சீமான் பையன் பிஜேபியினுடைய மலத்தை சாப்பிடறானோ, பிஜேபியினுடைய புரோக்கர் ஏஜென்டா பிஜேபிக்கு பி டீம் ஆகிறானோ, அந்த மாதிரி நடிகர் விஜய் பிஜேபியினுடைய ஏ டீம் அவன் சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். இவன் நடிகர் விஜய் தன்னுடைய ஆசை நாயகி ஆமா திரிஷாவுக்கு கள்ள புருஷன். இந்த தமிழக வெத்து கழக தலைவர் விஜய் அவங்க உல்லாசமா இருக்கிறதுக்கு பிஜேபி அவங்களுக்கு தனி பிளைட் கொடுக்குறான். நடிகர் விஜய்க்கு விலகு பிடிக்கிறான் பிஜேபி, நடிகர் விஜய்க்கு கூட்டி கொடுக்குறான் பிஜேபி,
நடிகர் விஜய்க்கு திரிஷாவை கூட்டி கொடுத்து ஊத்தி கொடுத்து தனி பிளைட்ல அனுப்புறான். அவன் திமுக பத்தி பேசுறான். தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, நீட்டை ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, தேர்தலில் ஜெயிச்சிட்டீங்க, 40 தொகுதி ஜெயிச்சிட்டீங்க, எங்க நீட் ரத்து பண்ணீங்கன்னு கேக்குறான். அவனுக்கு மண்டியில அறிவுக்கு தான் என்னன்னு தெரியல. அது என்ன பண்றது, எல்லாம் பூரா ட்ரக்ஸ், கஞ்சா, சரக்கு, திரிஷா மாதிரி பெண்களோடு மோகம், எல்லாம் மூளெல்லாம் மங்கி போச்சு. ஏயா நான் நடிகர் விஜய கேக்குறேன், என்னவோ பாட்டெல்லாம் படிக்கிறான். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலேன்னு சொல்லி அவருடைய டெலிகிராம் பக்கம், அவருடைய இன்ஸ்டாகிராம், அவருடைய ட்விட்டர், அவருடைய பேஸ்புக் பக்கம் அவர் பதிவு போடுறார். அது எவனோ எழுதி கொடுத்தான். நீட்டை ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே, 40 தொகுதி ஜெயிச்சிங்க, ரத்து பண்ணீங்கன்னா, யோ லூசே, உனக்கு ஓனர் இருக்கான் பார். நீ யார்கிட்ட 2000 கோடி பணம் வாங்கி, நீ யார்கிட்ட 100 கோடி வாங்கி வச்சுட்டு இருக்கிறியோ, உன்னை கட்சி ஆரம்பிக்க சொன்ன ஓனர் இருக்கிறான் பார், பிஜேபி நரேந்திர மோடி. அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. நாங்க தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஜெயிச்சோம், நாங்க ஆட்சிக்கு வரல. ஒன்றியத்தில் நாங்க ஆட்சிக்கு ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர் தளபதியுடைய பிரதிநிதி அங்க பிரதமரா தான் நீட் ரத்து பண்ணிருப்போம். நாங்களா பிரதமரா இருக்கிறோம். அது கூட தெரியாம, அந்த சராசரி அறிவு கூட இல்லாம அவன் போதையை போட்டு, அந்த நடிகர் விஜய் அதனால ஒரு பவுடர் ஒண்ணு போட்டு இப்படி இழுக்கிறாங்க. அப்படி பவுடர் இழுத்துட்டு திரிஷா மேல கைய போட்டுன்னு செல்போன்ல திமுக எதிர்க்கிறான். புடங்கறதுக்கு களத்துக்கு வராதவன் நடிகர் விஜய். வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது வரல, கேட்டா கூட்டம் வந்துருமா, வந்த அப்புறமா புடங்கரோட கட்சி ஆரம்பிச்சீங்க, நலத்திட்ட உதவிகள் வழங்குறேன்னு சொல்லி பனையூரம் என்னவோ அங்க ஈசிஆர்ல அந்த இடத்துக்கு பங்களாக்கு வர சொல்ற. ஒரு சந்துக்குள்ளயும் பொந்துக்குள்ளயும் பங்களாக்குள்ளயும் தனி பிளைட்லயும் கேராவேன்லயும் பொம்பளையும் கூட ட்ரக்ஸ போட்டு சரக்க போட்டு அரசியல் பண்ற விஜய் அவன் திமுக விமர்சனம் பண்றான். நாங்க என்ன 2026 ஆட்சிக்கு டைரக்டா நான் புடுங்கணும்னு சொல்றேன். விஜய் எங்கடா போன இந்த இடைத்தேர்தல? அவனும் தேர்தலை புறக்கணிச்சிட்டான். பயம். சோ எல்லாம் பயந்தாங்குளிங்க, எல்லாம் தொடரடைங்க. அரசியல் எவனும் ஆண்மை இல்ல திமுகவை எதிர்ப்பதற்கு. எனவே இதுல இருந்து என்ன தெரியுது என்று கேட்டால், தமிழக அரசியலில் இன்றைக்கு எதிரிகளே இல்லாத ஒரு தலைவர் யார் என்று கேட்டால், திராவிட இனத்தின் தலைவர் வாழும் கலைஞர், வாழும் பெரியார், வாழும் அண்ணா, தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம், ஐஎன்டிஏ கூட்டணி. எங்களை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை. இதை ஆணவத்தோடு சொல்லவில்லை, இதுதான் யதார்த்தமான உண்மை. பாவம் அந்த அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, கண்ணு கட்டிய தூரத்துக்கு எதிரி இல்லைன்னு. கூடவே சசிகலா சோழியை முடிச்சு விட்டான். ஆனால் உண்மையிலே அரசியலில் இன்றைக்கு எதிரிகள் எங்களுக்கு பெரிய எதிர்ப்பு இருப்பது போல் இன்றைக்கு பத்திரிகையாளர் மீட்டிங்ல பாவலா காட்டுறது, எடப்பாடி பழனிசாமி வாய்க்கிலேயே பேசுறது, களத்துக்கு யாருன்னா வராங்களான்னு கேட்டா யாரும் கலக்கத்துக்கு வரல. இந்த கண்டவனுக்கு வந்தவன் அங்கங்க வசூல் பண்ணிக்கின்னு இந்த தேர்தல் நீக்கத்துக்கு வரான். என்ன சொல்றது, தேர்தல் நீக்கத்துக்கு வரான். இன்னைக்கு கூட நடிகை விஜயலட்சுமி ஆத்துன்னு ஆத்தி ஊத்துன்னு ஊத்திக்கிறான் இவனை யார விஜய. வாடா பெங்களூருக்கு வாடா, சூடா ஹாட்டா ஸ்ட்ராங்கா என்னுடைய யூரின் கொடுக்குற குடிச்சு போடான்லாம் அந்த பொம்பளை. நடிகை விஜயலட்சுமி இன்னைக்கு கூட சொல்லிக்குது, பெரியார பத்தி பேசுற, பெங்களூர் வாடா, உனக்கு ஹாட்டா நல்ல ஹாட்டா ஸ்ட்ராங்கா என்னுடைய யூரின் தர குடிச்சிட்டு போடான்னு சொல்லி காரி துப்பிக்குது அந்த விஜயலட்சுமி. அவன் ஒருத்தன் வருவான், அவனை செருப்பு கைட்டு நடிங்க. எனவே இந்த களத்திலே பார்க்கும் பொழுது ஒரு யதார்த்தமான இந்த தேர்தலிலே ஒரு உண்மை என்னவென்று கேட்டால், இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அந்த ஒரு வருஷத்துல நாங்க 2026 தேர்தலை நாங்க பாத்துக்கிறோம். அப்ப களத்துக்கு வரோம்னா, விக்கிரவாண்டி புறக்கணிச்ச அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் நீங்க தேர்தலே சரியா பயன்படுத்தல. ஏதோ பேருக்கு ஒரு வேட்பாளர் போட்டு சுத்திட்டு இந்த தேர்தலும் புறக்கணிச்சுட்டு 2024 டைரக்டா ஜெயிப்பா எடப்பாடிக்கு சொல்றேன், நான் முதலமைச்சர் ஆகிற அந்த கனவு மட்டும் தயவு செஞ்சு குப்பத்தொட்டில் போட்டுருங்க. அந்த கனவு காணாதீங்க, தண்ணியில் எழுதி வச்சுங்க. நீங்க முதலமைச்சர் ஆகன்றது, எதிர்கட்சி தலைவர் ஆகிறதே எடப்பாடி பழனிசாமி கஷ்டம். எதிர்கட்சி தலைவர் ஆகிறதே கஷ்டம். ஏதோ அன்னைக்கு கூவாத்தூர்ல சசிகலா காலில் போய் டேபிள் உள்ள போய் சசிகலா காலில் உளுந்து கெட்டியா பிடிச்சிக்கனால அந்த பொம்பளை நம்பி சசிகலா காலு உனக்கு முதலமைச்சர் பதவி பிச்சை போட்டுச்சு. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் தளபதிக்கு நிகரான தலைவர் நீயும் இல்ல, அந்த பாமக இருக்கிற சின்ன டாக்டரும் இல்ல, பெரிய டாக்டரும் இல்ல, பொட்டிமணியும் இல்ல, இவரு டாக்டர் ராமதாசும் கிடையாது. பிஜேபி பரதேசி பசங்க, அவனுங்க எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவன் அண்ணாமலை எச்சோ பொறிக்கு புறம்போக்கு சாட்டை செருப்பு அவனும் கிடையாது. அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் பாவம், அது ஊருக்கு வேலூர் மாவட்டத்தில் டோட்டலா ஒரு ஆட்டோல ஏத்திடலாம். அந்த அக்கா விஜயகாந்த், அந்த அக்கா பிரேமலதா விஜயகாந்த், அது வாய்க்கிலேயே சும்மா கத்துது. வேலூர் மாவட்டத்தில் ஒரு வேன்ல ஏத்திடலாம், 13 பேர் 14 பேர் இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு எதிர்கட்சியோட கண்டிஷன். வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சி அதிமுக, அவங்களே பயந்து ஓடிட்டாங்க. அப்பாவி அதிமுக தொண்டனை
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதாயத்திற்காக இன்றைக்கு அடமானம் வைத்து அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி முடிச்சாச்சு. அந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி முடிச்சாச்சு. எனவே இன்னைக்கு இதுதான் நிலைமை. அந்த ஒரு புறம்போக்கு வருவான், பெரியார் குறித்து பேசுகிறவன், அவன் பிறப்புல சந்தேகம் எல்லாரும் சொல்றாங்க. அழகா சொன்னார் நடிகர் சத்யராஜ். தொடர்ந்து தந்தை பெரியாரை எதிர்க்கிறார்கள், 100 வருஷமா எதிர்க்கிறான். சீசன் ஒருத்தன் வரான், இப்போ ஒருத்தன் வந்திருக்கிறான். சிரிப்பு தான் வருது. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக்கிறேன்னு சொல்லிட்டார். எனவே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலே எதை காட்டுகிறது என்று கேட்டால், தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகம், INDA கூட்டணி. எனவே இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் என்ன முடிவு திமுகவிற்கு கிடைக்கிறதோ இதே முடிவுதான் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் அதிகமான தொகுதியில் வெற்றி பெறும் தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வேட்பாளர் ஈரோடு கிழக்கு தொகுதியிலே தலைவர் தளபதி, நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். திமுகவின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அண்ணன் சந்திரசேகர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர், நான் கொள்கை பரப்பு துணை செயலாளர். தொடர்ந்து அவரோடு நான் பணியாற்றி வருகிறேன். எனவே எங்கள் அணி, எங்கள் கொள்கை விளக்க அணி, எங்கள் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தலைவர் தளபதியின் ஆதரப்பட்ட வேட்பாளர், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆதரப்பட்ட வேட்பாளர், INDA கூட்டணி தலைவர்களின் ஆதரப்பட்ட வேட்பாளர், INDA கூட்டணியின் வேட்பாளர், திமுக வேட்பாளர் அண்ணன் சந்திரகுமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள். உதயசூரிய சின்னத்தில் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.